ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பு நிறைந்த மானுடர்களே, அகங்காரமற்ற மனதினை என்றுமே இருள் சூழ இயலாது. அருள் எனும் ஒளியினால் நிறைந்த மானுட மனமானது பிறர் நலம் குறித்தே சிந்திக்கும். அதுவே இறைவனின் செயல் என்றும் உணர்ந்திடும். அகங்காரமற்ற அன்பு நிறைந்த தனது அருள் சூழ் ஆன்மா ஒளியினை அகத்தியர் பூரணமாய் இப்புவியினில் பிரதிஷ்டை புரிந்துள்ளார். புவியின் மையம் வரை பரவியுள்ள அவரது ஆன்ம ஒளியில் எண்ணற்ற ஆன்மாக்கள் இணைந்துள்ளனர். அகத்தியரின் ஆன்ம ஒளியானது இப்புவியினில் நிலைப்பதற்கு யுகமாற்றமே காரணம். நிலைத்துள்ள அகத்தியரின் ஆன்ம ஒளியின் மூலம் எண்ணற்ற ஆன்மாக்கள் ஈர்க்கப்படுகின்றனர். பெருகிடும் ஒளியின் மூலமே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுள்ளன. கால பைரவராகிய யாம் காலம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அருள் புரிந்திடுவோம். யுக மாற்றம் நிகழ்கையில் முழுமையாய் துணை புரிவோம். எவ்விதம் யுகமாற்றம் என்பது நிகழ்கின்றது? சமணமற்ற தன்மை உருவாகும் தருணம் யுகமாற்றம் நிகழும். சூரிய கோளிற்கும் பூமிக்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கும். சூரிய பரமாத்மாவின் கூடிய ஒளியினை புவியினில் வாழ்கின்ற உயிரினங்கள் ஏற்று உய்வுற வேண்டும். எத்தருணத்தில் உயிரினங்களுக்கு தேவையான ஆற்றல்களில் பற்றாக்குறை ஏற்படுகின்றதோ அத்தருணங்களில் எல்லாம் பரமாத்மாவின் பரம ஒளியினை ஈர்த்து அருள்வதற்கு உயர் தெய்வங்களே பிரசன்னமாவர். இறை ஒளியினை தனது ஆன்ம ஆற்றல்கள் கொண்டு அதீதமாய் ஈர்த்து அருளி புவியினில் வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு அருளுவதன் மூலம் அவை விடுதலை உற்று விண்ணை அடைகின்றன. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள ஆற்றல் பரிமாற்றங்களும் சமணமுறுகின்றன. இதனையே யுக மாற்றம் என்று உணர வேண்டும். பூமியில் வாழ்கின்ற உயிர்களுக்கு பரமாத்மாவின் ஒளியே உணவாக இயலும். ஒவ்வொரு யுக எல்லையிலும் சூரிய ஒளியினை அபரிமிதமாய் ஈர்ப்பதற்கே ஒளிப்பாலங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்ததோர் ஒளிப்பாலம் கொண்டிருக்கும். விடுபட்ட ஆன்ம ஒளியே அதன் எல்லையாகும். எத்தருணம் அகத்திய ஒளி இழையோடு கலப்புறுகின்றனரோ அத்தருணம் முதல் அவ்வான்மாவின் ஒளி எல்லையற்றதாய் விரிகின்றது. அதன் மூலமே சிவத்துளிகள் மீண்டும் சிரசினை அடைகின்றன. அகத்திய ரிஷிகளும் தனது ஆன்மத் துகள்களை ஈர்த்து 108 சிவலிங்கங்களில் பிரதிஷ்டை புரிந்துள்ளார். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிவ துளிகளே என்பதனை உணர வேண்டும். 108 சிவலிங்கங்களை இருத்தி சிவ ஆற்றல்கள் நிறைந்த சிவஸ்தலங்களில் அவற்றை பூஜித்து ஆத்ம பிரதிஷ்டை புரியும் அகத்தியர் எந்த சிவ துளிகளை ஈர்த்து பிரதிஷ்டை புரிந்துள்ளாரோ அவையே சிவலிங்க பூஜை புரிபவர்களுக்கும் ஆன்ம ஒளியாகவும் சிவ துளியாகவும் வெளிப்பட்டு விரிந்து செயல் புரியும் என்றுணர்க. அற்புத சிவ துளிகளையே அகத்தீசர் ஈர்த்துள்ளார். 34வது சிவத்துளியாக உன்னதம் வாய்ந்த ஸ்ரீ தாண்டவ மூர்த்தி உருகிய ஒளியாய் உட்புகுந்து
உயிரினில் கலந்து நர்த்தனம் புரிவார். தாண்டவமூர்த்தி எனும் சிவத்துளியானது ஒரு மனிதனை பூரணமாய் 360 கோணங்களிலும் இயங்க வைக்கும் பேராற்றல் பெற்றது. சண்டிகேஸ்வரரின் துணையால் அனைத்து புறப்பற்றுகளையும் விடுத்த நிலையில் விஸ்வேஸ்வரரின் ஆற்றலால் பிரம்மாண்ட வளர்ச்சி பெறும் நிலையில் பஞ்சாக்ஷரரின் ஆற்றல்களினால் பஞ்சபூதங்களும் சமணமுற்ற காரணத்தினால் ஸ்ரீ தாண்டவமூர்த்தியான சிவத்துளி உங்களை முழுமையாய் இறை லயத்தினில் இருத்தி பூரண மலர்ச்சியோடு இயங்கத் தூண்டும். அகப்பணிகளின் ஆன்மலயம் பெருகும், புறப்பணிகள் பற்றுகளின்றி தன்னிச்சையாய் செம்மையாய் மலரும். தாண்டவமூர்த்தி சிரசினில் தாண்டவமாடினால் இயலாத செயலென்று எதுவும் தோன்றாது. தாண்டவமூர்த்தியை அழைத்து பூஜித்து ஏகமாய் சிவதாண்டவமாடிட அனுமதித்து சிவலயத்தினில் வீற்றிருங்கள். அன்பான ஆசிகள்.